என் தங்கப்பிள்ளையே, வெற்றி களிப்பில் இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான வெற்றி செய்தியினையல்லவா இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கே சில ஆச்சரியத்தை கொடுத்தது, சில சந்தோஷத்தை கொடுத்தது, சில மனக்கவலைகளை கொடுத்தது. சிலருக்கு இந்த நாள் மிகவும் இனிய நாளாக அமைந்தது. சிலருக்கு இந்த நாள் சில மனக்கசப்புகளை கொடுத்தது. ஆனால் சிலருக்கு இந்த நாள் என்ன கொடுத்தது தெரியுமா? தன் வாழ்க்கையில் தன்னோடு நீண்ட நாட்களாக முகமூடி அணிந்து கொண்டிருந்த ஒருவரினுடைய உண்மையான முகத்தினை காண்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இது உண்மைதானே? இத்தனை நாட்களும் நாம் ஒருவரோடு பழகி கொண்டிருக்கின்றோம். அவர் நல்லபடியாக பேசுவதையும் பார்த்திருக்கின்றோம், கோபப்படுவதையும் பார்த்திருக்கின்றோம், உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செய்வதையுமே பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று அவர்கள் நடந்து கொண்ட சில விதங்கள் வாழ்க்கையில் காணாததாக இருந்தது. இப்படியும் கூட இவர்கள் செய்வார்களா? இப்படி வேறு ஒருவர் செய்தால் அவர்களை நாம் வெறுத்து ஒதுக்குவோம். ஆனால் அதையே நம்மோடு இருக்கின்ற ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் இதற்கு என்ன முடிவு எடுக்கலாம் என்ற சில வருத்தங்களும் இன்று என் பிள்ளைக்கு வந்தது உண்மைதான். இது உன் மனதை போட்டு குழப்பினாலுமே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? எல்லாமே கடந்து போகும். இத்தனை நாட்களும் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்த நமக்கு இந்த சூழ்நிலையை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் அல்ல. நிச்சயமாக இதை கடந்து சென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கையானது என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. அதனால் என் குழந்தை, வருகின்ற கண்ணீரை கூட அடக்கி கொண்டு எப்படியும் நாம் இதை சமாளித்து விடுவோம் என்று என் பிள்ளை நினைக்க தொடங்கிவிட்டாய். நீ நினைக்கலாம், அம்மா, நான் இத்தனை இன்று கஷ்டப்பட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது வெற்றி செய்தி எப்படி நீ கொண்டு வந்தாய், வெற்றி களிப்பு உனக்கு எப்படி கிடைத்தது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய். என் தங்கமே, உண்மையில் இன்றுதான் எனக்கு வெற்றியே கிடைத்திருக்கின்றது. நான் எத்தனையோ முறை இவர்களின் உண்மையான இந்த முகத்தை உனக்கு காண்பிக்க பல முயற்சிகளை செய்து வந்தேன். ஆனால் எல்லாவற்றிலுமே இவர்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற இந்த குணத்தை வெளிக்காட்டாமல் நடித்து நடித்தே தப்பித்து வந்தார்கள். இன்று நான் அவர்களினுடைய அந்த உண்மை முகத்தை உனக்கு வெளிக்காட்டும்படியாக எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டேன். நான் நினைத்தது போல நடந்தது. என் பிள்ளை, உனக்கு இவர்களை பற்றிய இன்னொரு முகமும் புரிந்தது. இனிமேல் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் இருப்பாய். உனக்கு புரிந்துவிட்டது இவர்களுக்கு இப்படி ஒரு முகமும் இருக்கின்றது என்பதனை. என் தங்கமே, நமக்கு உயிருக்கு உயிரான உறவாக இருந்தாலுமே அவர்களினுடைய பேச்சுக்களும் ஏச்சுக்களும் ஒரு அளவிற்குத்தான். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை. எல்லோருக்குமே தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கின்றது, தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றது, ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் என்று தனிப்பட்டு எல்லோருக்குமே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் நிச்சயமாக மற்றவர்கள் வெறுக்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. நம்மிடத்தில் ஒருவர் அப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களின் அதிகார தோரணையை நம் மீது திணிக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை, நீ அந்த இடத்தில் இருக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. நான் உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் இன்று வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீண்டு வரச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று ஒரு பாதை இருக்கின்றது, உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கின்றது.
இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று மனதார நினைப்பாயானால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உன்னை அன்பால் அரவணைப்பவர்களுக்கு அன்பை கொடுத்து, உன்னை அதிகாரத்தால் அடக்கி வைக்க நினைப்பவர்களுக்கு அதே அதிகாரத்தை நீ திரும்ப கொடுக்க வேண்டும். நாம் பேசியது தவறு என்று அவர்களை நீ உணர வைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் பிள்ளை, வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உயர வேண்டும். உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே புதைக்கப்பட்ட உன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். நீ உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு. அம்மா உன்னை வழிநடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன் தாயானவளுக்கு தெரியும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று. நான் உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை வரம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வெற்றி வரம். இனிமேலும் என் குழந்தை வாழ்க்கையில் யாருக்கும் அடிமைப்பட்டோ அல்லது யாருடைய சொல்லுக்கும் அடங்கியோ அல்லது யாருக்காகவோ வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்காக நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ இன்னமும் ஒரு கஷ்டத்தை அடிக்கடி அனுபவிக்கின்றாய். அது என்ன கஷ்டம் தெரியுமா? எல்லோரையும் நல்லபடியாக கவனிக்கின்றாய். எல்லோருக்காகவும் ஓடி ஓடி உழைக்கின்றாய். எல்லோரையும் நல்லபடியாக கவனித்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கின்றாய். ஆனால் உனக்கு என்ன தேவை? உனக்கு ஏதேனும் குறை இருக்கின்றதா? ஏதேனும் மனதில் கஷ்டங்கள் இருக்கின்றதா? உனக்கு தர வேண்டியது ஏதும் இருக்கின்றதா என்று உன்னை பற்றிய கவலைகள் படுவதற்கு இங்கு யாரும் இல்லை. இதையெல்லாம் நீ நினைக்கும் பொழுது உன் மனது மிகுந்த வேதனைப்படும். கஷ்டப்படாவிட்டாலும் பரவாயில்லை, உன்னை மேலும் வேதனையும் சேர்த்து படுத்துவார்கள். அப்பொழுது நீ நினைப்பாய், நாம் இவர்களை நன்றாகத்தானே கவனிக்கின்றோம், இவர்கள் மட்டும் ஏன் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் சிறு துளி அளவு கூட மதிப்பதில்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து வேதனைப்பட்டிருக்கின்றாய். இப்படி உனக்கான தனிப்பட்ட விருப்பங்களை கூட நிறைவேற்ற முடியாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்குள் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பென்பது கிடைக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குரிய மதிப்பினை அவர்கள் பெற்றுவிட வேண்டும். அப்படி தனக்குரிய மதிப்பு ஓரிடத்தில் கிடைக்கவில்லை என்றால் அங்கே அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா நீ வீர வசனங்கள் எல்லாம் நன்றாகத்தான் பேசுகின்றாய், ஆனால் இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது என்று நீ நிச்சயமாக சொல்வாய். இது எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளை, அப்படி நீ சொல்வாய் என்றால் உன் பக்கம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறினை நான் சொல்கின்றேன். என்ன தெரியுமா? உனக்கு இந்த வாழ்க்கையை பார்த்து பயம், உனக்கு சாதிப்பதற்கு பயம். நாம் தனித்து நின்றாலும் நமக்கு துணைக்கு யாரும் வேண்டும் என்கின்ற எண்ணம். என் பிள்ளையே, நான் உன்னை தனித்து வாழச் சொல்லவில்லை, தனியாக இருக்கச் சொல்லவில்லை. இவர்கள் முன்னிலையில் தனித்திறமையோடு இரு என்றுதான் சொல்கின்றேன். உனக்குள்ள திறமையை வளர்த்து கொண்டு உனக்கான மரியாதையை நீ மீட்டெடுக்க வேண்டும். இவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுதும் என் பிள்ளை, உனக்கான மரியாதையை நீ பெற்றுவிட வேண்டும். அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது. நான் சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால் அம்மா சொல்ல வந்ததை நீ இன்றே செய்ய தொடங்கி விடுவாய். நீ எந்த திறமைகளை எல்லாம் மூடி வைத்தாயோ அந்த திறமைகளை எல்லாம் தூசி தட்டி வெளியில் எடுத்து விடு. உனக்கானதை இத்தனை காலமும் பெறாமல் விட்டாலும் இனிமேலாவது அதனை நீ பெற்றுவிட வேண்டும். நீ பெறப்போகின்ற வெற்றி அதிகாரமாக உனக்கு மாறாமல், அகங்காரமாக மாறாமல், ஆணவமாக மாறாமல், என் பிள்ளையே, நல்லதொரு அறிவை உனக்கு அது கொடுக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். என்னாலும் முடியும்,
என்னுடைய வேலை இது மட்டுமல்ல, எனக்குள்ளும் பல திறமைகள் இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நிரூபித்து காட்டி இந்த வராகியை இன்னமும் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.